வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரோட்டுக்கடை தக்காளி கார சட்னி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 7-8 பல் பூண்டு, பெருசாக இருந்தால் 4 போதும். 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 போதும். ஒரு பச்சை மிளகாய். ஒரு 30-40 செகண்ட் இந்த வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுடலாம். நல்லா பழுத்த 6 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இது 450 கிராம் அளவு. இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் உப்பு, பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். மறுபடியும் ஒரு 30-40 செகண்ட் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம். நீங்கள் விருப்பப்பட்ட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையையும் போட்டு கலந்து விட்டுடலாம். இந்த சட்னியோட சுவைக்கு 4 இட்லி சேர்த்து சாப்பிட்லாமான்னு தோணும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, பஜ்ஜி போண்டாவுக்கும் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கியிருக்கு. இவ்வளவு தண்ணியோட மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது, மேலே தெரிக்கும். வடிகட்டுற மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து போட்டுக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்த பிறகு குக்கரில் இருக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். தாளிப்புக்காக கடுகு, கருவேப்பிலையை தாளித்து போட்டுக்கலாம். ரோட்டுக்கடை ஸ்டைலில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி கார சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.